am ready. I am ready. I am ready. I am ready. I am ready. Start. I am ready. 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 Ha ha. I am ready. 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 ஏய் கௌதம், சீக்கிரம் வாடா. எங்க இருக்க? பிள்ளைங்களாம் பாரு ரெடியாகி வந்து உட்காந்துட்டாங்க. நீ இன்னும் இவ்வளோ லேட் ஆகிட்டு இருக்க. சீக்கிரம் கிளம்பி விபிஎஸ்க்கு. இருங்கக்கா, இந்த வந்துட்டேன். ஏன்டா இவ்வளோ லேட்டு? பாரு பிள்ளைங்களாம் எவ்வளோ சூப்பராக கிளம்பி வந்து ரெடியாகி உட்காந்துருக்காங்க விபிஎஸ்க்கு. ஹாய் பிள்ளைங்களா. ஹாய் பிள்ளைங்களா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கு முன்னாடி எல்லாரும் கிளம்பி வந்துட்டீங்க போல. சரி வாங்க நம்ம விபிஎஸ்குள்ளே போகலாமா? போகிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரேயர் சாங் பாடி ஆரம்பிக்கலாம். சரி ஓகே, இன்னைக்கு ஒரு ப்ரேயர் சாங் பாட ஆரம்பிக்கலாமா? எல்லாரும் கண்ணை மூடி நீல் டவுன் போட்டுக்கிறீங்களா? சரி, இப்போ நம்ம கண்ணை மூடி இருக்கிற நேரத்தில் நம்ம வந்து இந்த ப்ரேயர் சாங் பாட போகிறோம். ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம். ஒரு குயவனா நீங்கள் என்னை வணிந்து கொள்ளுங்கன்னு சொல்லி இப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு பாட போகிறோம். எல்லாம் ரெடியாக இருந்துக்கோங்க. கண்ணை மூடி ஆண்டவர்கிட்ட கேட்போமா? நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளை கொடுத்துக்காம நன்றியோடு துதிக்கிற ஏசப்பா. ஆண்டவரே, இன்னைக்கு கூட விபிஎஸ் வந்திருக்கேன். எங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஆசீர்வதித்திருங்க. இன்றைக்கி நாங்கள் கற்றுக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் ஏசப்பா, நாங்கள் ஆண்டவரே அதன்படி நடக்க கற்றுத்தாமே எங்களுக்கு உதவி செய்யுங்க. என் தேவன் தாமே ஏசப்பா, தொடக்கம் முதல் முடிவு வரையும் நீங்கள் எங்கள் கூட இருந்து எங்களை வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். புது பாட்டு கற்றுக்க முன்னாடி போன வாரம் பாட்டு ஒரு பாடிடலாமா? அக்கா, போன வாரம் என்ன பாட்டுக்கா பாடணும்? போன வாரமா ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் அந்த பாட்டு தானே பண்ணோம். அந்த பாட்டு இல்லக்கா. அந்த பாட்டு இல்லையா? ஆமாக்கா, வாங்க பிள்ளைகிட்டே கேட்டுருவோமா என்ன பாட்டு பண்ணோம்னு. சரி ஓகே, பிள்ளைங்ககிட்ட கேட்டுருவோம். பிள்ளைங்களா என்ன பாட்டு பண்ணணும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கரெக்டாக சொல்லிட்டாங்க பாருங்கக்கா பிள்ளைங்க. அந்த பாட்டே பாடிடுவோமா? சரி. Star higher in the sky, நான் உயர்ந்திடுவேன், நான் உயர்ந்திடுவேன். Twinkle twinkle star higher in the sky, நான் உயர்ந்திடுவேன், நான் உயர்ந்திடுவேன். I will fly higher, I will be stronger, I will grow deeper with Jesus
Jesus, I will fly higher, I will be stronger, I will grow deeper with Jesus. உலக ஆசைகள் வேண்டாமே, நீர் மட்டும் போதுமே. சின்ன சின்ன ஆசைகள் எல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லையே. கழுகை போல உயர உயர எழும்ப ஆசையே. நீர் என்னோடு இருந்தால் போதும், உயர எழும்பிடுவேன். I will fly higher, I will be stronger, I will go deeper with Jesus. I will fly higher, I will be stronger, I will go deeper with Jesus. I will fly higher, I will be stronger, I will go deeper with Jesus. I will fly higher, I will be stronger, I will go deeper with Jesus. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சரி, இன்னைக்கு ஒரு புதுசாக ஒரு சாங் கற்றுக்கலாமா? எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன சாங் பார்க்க போகிறோம் தெரியுமா? கழுகை பற்றி தானே பார்த்துட்ருக்கோம். அந்த கழுகு ஒரு பாட்டு பாடுச்சுன்னா எப்படி இருக்கும்? அதுவும் அதை ஏதோ ஒரு இடத்துல பிடிச்சி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிடிச்சி வச்ச இடத்துலேருந்து ஒருத்தர் வந்து அந்த பேர்டை ரிலீஸ் பண்ணுறார். அப்போ அது எவ்வளோ சந்தோஷமாக பாட்டு பாடும். அந்த பாட்டை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? அந்த லிரிக்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? ரெக்கையை விரித்து பறந்திடுவேனே, என் இயேசுவுக்காய் பறந்திடுவேனே. சிறையிருப்பிலிருந்து நான் பறந்து விட்டேனே, பலவீனத்திலிருந்து நான் பறந்து விட்டேனே. என் இயேசு எனக்குள் வந்ததால் நான் பறந்து விட்டேனே. புது வாழ்வு தந்த அவருக்காய் நான் பறந்திடுவேனே. நான் ஜெபிக்க ஜெபிக்க உயர உயர பறந்திடுவேனே. நான் ஜெபித்ததாலே புதுபலனை அடைந்து விட்டேனே. ஓ தானானா தானானா பறந்திடுவேனே. ஓ தனனானா நானானா பறந்திடுவேனே. ஓ தானானா தானானா இயேசுவுக்காக. ஓ தனனானா நானானா இயேசுவுக்காக. ஓகேவா? சாங் என்னன்னு பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? விரித்து பறந்திடுவேனே, இன்னிசுவுக்காய் பறந்திடுவேனே, இன்னிசுவுக்காய் பறந்திடுவேனே, இன்னிசுவுக்காய் பறந்திடுவேனே. சிறையிருப்பிலிருந்து நான் பறந்து விட்டேனே, பலவீனத்திலிருந்து நான் பறந்து விட்டேனே. சிறையிருப்பிலிருந்து நான் பறந்து விட்டேனே, என் பலவீனத்திலிருந்து நான் பறந்து விட்டேனே. இன்னிசு எனக்குள் வந்ததால் நான் பறந்து விட்டேனே. புது வாழ்வு தந்த அவருக்காய் நான் பறந்திடுவேனே. இன்னிசு எனக்குள் வந்ததால் நான் பறந்து விட்டேனே. புது வாழ்வு தந்த அவருக்காய் நான் பறந்திடுவேனே. நான் ஜெபிக்க ஜெபிக்க உயர உயர பறந்திடுவேனே. நான் ஜெபித்ததாலே புது பலனை அடைந்து விட்டேனே. நான் ஜெபிக்க ஜெபிக்க உயர உயர பறந்திடுவேனே. நான் ஜெபித்ததாலே புது பலனை அடைந்து விட்டேனே. ஓ தானானா நானா நான் பறந்திடுவேனே. ஓ தனனானா நானா நான் பறந்திடுவேனே. ஓ தானானா நானா இயேசுவுக்காக. ஓ தனனானா நானா இயேசுவுக்காக. ஓகே பிள்ளைங்களா, அந்த புது பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? எல்லாரும் நல்லா கற்றுக்கிட்டீங்களா? வெரி குட். கௌதம், என்னடா கௌதம் மாஸ்க் போட்டிருக்க? எதுக்கு மாஸ்க் போட்டிருக்க? உங்களுக்கு விஷயமே தெரியாதாக்கா? என்ன விஷயம்? இல்லைக்கா, இப்போ கொரோனா அதிகமாக வரனால நியூஸ்ல எல்லாம் மாஸ்க் போட்டுக்கிற சொல்லியிருக்காங்களே. அப்படியா? இப்போ அந்த நியூஸ் தான் பரவிட்டு இருக்கா? ஆமாங்க்கா. உனக்கு தெரியாதா? அதை விட ஒரு முக்கியமான நியூஸை வந்து இப்போ 2 பேர் வந்து கொடுக்க போகிறாங்க. அந்த நியூஸை என்ன நம்ம கேட்போமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வாரம் ஈகிளை பற்றி சில ஃபேக்ட்ஸ் பார்த்தோம்.
இந்த வாரம் ஈகிள் வேட்டையாட பற்றி சில ஃபேக்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஈகிள் வேட்டையாடுறப்ப பயப்படவே பயப்படாது. ஒரு அனிமலை குறி வச்சுட்டா எப்படியாச்சும் போராடி அதை வேட்டையாடிரும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஈகிள் சின்ன சைஸ் அனிமல்லேருந்து பெரிய சைஸ் அனிமலை வேட்டையாடும். ஈகிள் தான் எல்லா அனிமல்ஸையும் வேட்டையாடும். ஆனால் ஈகிளை எந்த அனிமல்ஸாலும் வேட்டையாட முடியாது. ஈகிள் அது குஞ்சுகளை பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லி உயரமான மலை மேலே கொண்டு போய் அச்சுக்குருமா. ஆனால் ஸ்னேக் அதை அட்டாக் பண்ண வரும். ஆனால் அதையும் ஈகிள் ஃபைட் பண்ணி குஞ்சுகளை பாதுகாத்திடும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஈகிள் பெரிய சைஸ் அனிமலை வேட்டையாடுச்சுன்னா அது தூக்கிட்டு போய் பாறை மேலே போட்டுருமா. அது பீஸ் பீஸாக ஆனதுக்கப்புறம் அவர் சாப்பிட்ருமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் உங்களை ஃபேக்ட்ஸ் பிடிச்சிருந்தா நெக்ஸ்ட் வீக் உங்களை நிறையா ஃபேக்ட்ஸோட மீட் பண்ணுறேன். பாய் பாய். அக்கா நியூஸ் பார்த்தீங்களா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுலக்கா. ஆமாம் கௌதம், அந்த கழுகு பார்த்தியா? அது எதை குறி வச்சுச்சோ, சின்ன விலங்காக இருந்தாலும் சரி பெரிய விலங்காக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக குறி வச்சதை பிடிச்சிட்டு வந்துடும். அது எப்படிக்கா? சின்ன விலங்குனா அது ஈஸியாக கொண்டு சாப்பிட்றலாம். ஆனால் பெரிய விலங்கா இருந்தால் எப்படிக்கா அதெல்லாம் முடியும்? அது பெரிய விலங்குன்னா என்ன தெரியுமா பண்ணும்? அது உயரத்துக்கு கூட்டு போய் அங்கேருந்து கீழே போட்டுட்டு அதோடைய எலும்பெல்லாம் உடச்சக்கப்புறம் தான் என்ன பண்ணும், அது கஷ்டமாக இருக்க வேலையை ஈஸியாக்கிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுன்னா அந்த இறையை சாப்பிடும். அது போல தான் நம்மளும் நம்ம வாழ்க்கையில் நிறைய கஷ்டம் இருக்கலாம். ஆனால் அந்த கஷ்டத்தை நம்ம என்ன பண்ணணும், நம்ம சுமக்கும் போது நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த கஷ்டத்தை கண்மலையாக ஏசு கிறிஸ்துக்கிட்ட நம்ம கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோவேன். அந்த கஷ்டத்தெல்லாம் அவர் என்ன பண்ணி கொடுத்துருவார்னா ஈஸியாக நமக்கு மாற்றி கொடுத்துருவார். நம்ம கஷ்டம்லாம் என்ன பண்ணிடணும்னா நமக்கு லெகுவாக மாறிடும். சரியா அக்கா? இன்னைக்கு என்ன தலைப்புக்கா? இன்னைக்கு என்ன தலைப்புனா ஆஸ்க் அண்ட் ஃப்ளை. ஆஸ்க் அண்ட் ஃப்ளைனா என்னதுக்கா? ஆஸ்க் அண்ட் ஃப்ளைனா கேட்டு உயர எலும்பு அப்படின்னு அர்த்தம். நீ ஆண்டவர்கிட்ட உனக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது, ஏதாவது கஷ்டம் வரும்போது நீ அவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவார், அந்த கஷ்டத்தெல்லாம் மாற்றி உன்னை என்ன பண்ணுவார், உயர எலும்பு பண்ணுவார். எங்கள் பிள்ளைங்களா எங்களோட சேர்ந்து சொல்கிறீங்களா? ஆஸ்க் அண்ட் ஃப்ளை. கௌதம் என்ன பண்ணிட்டு இருக்க? அது பிடிங்கக்கா, என்னால தூக்க முடியலக்கா. ஏன்டா, என்னாச்சு? இது இவ்வளோ வெயிட்டா இருக்கு. இதுல என்னமோ எழுதிருக்குடா. என்ன எழுதிருக்கு? அதாங்க, நம்ம ஸ்டோரிக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாம். ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். என்ன கேள்வி தெரியுமா? நீங்கள் பசிச்சா நீங்கள் எல்லாம் என்ன செய்வீங்க? என்னைக்காவது உங்களுக்கு ரொம்ப பசி எடுத்திருக்கா? அப்போ நம்மளாம் என்ன செய்வோம்? கிச்சன் சைடு போய் ஏதாவது இருக்கான்னு சொல்லி தேடுவோம்ல. அப்படி தேடுற நேரம் எதுவுமே நம்ம வீட்டில் இல்லைன்னா நமக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப கவலையாக இருக்கும் தானே? இதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க ஒரு 2 குட்டி பசங்க. அவங்கள பற்றி தான் நீங்கள் நான் சொல்ல போகிறேன். சரியா? அந்த குட்டி பசங்களுக்கு ரொம்ப பசி எடுத்துச்சான். அவங்களுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. சரி, அம்மா கிட்ட போய் கேட்போம்னு சொல்லி அம்மாட்ட போய் கேட்டாங்க. அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குதுமா, எங்களுக்கு ஏதாவது சாப்பிட்றதுனா கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அந்த ஆன்ட்டிக்கு அவங்க கேட்டோன்னே ரொம்ப கவலையாக இருந்துச்சு. ஏன் தெரியுமா? அவங்க வீட்டில் சாப்பிட எதுவுமே கிடையாது. அவங்க ரொம்ப ஏழையானவங்க. ஏழையாக இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட சாப்பிட அவ்வளோவா இருக்காது தானே, வசதி இருக்காதுல்ல. அவங்கள்ட்டையும் சாப்பிட எதுவுமே இல்லைன்னு சொல்லி அவங்க அம்மா சரி இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தாங்க. சரி, நம்ம ஏதாவது போய் கடையில் போய் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி கடைக்கு போனாங்களாம். கடைக்கு போய் கடைக்காரர்கிட்ட, கடைக்காரரே எனக்கு கொஞ்சம் அரிசி, காய்கறிகள் இதெல்லாம் கொஞ்சம் கொடுங்களேன். நான் அதுக்கு என்ன பணம் செலவழியுதோ அதனால் 2 நாளைக்குள்ள அந்த பணத்தை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். உடனே கடைக்காரர் என்ன தெரியுமா சொன்னாரு? அதெல்லாம் முடியாது, நீங்க இப்பயே பணத்தை கொடுத்தாதான் நான் உங்களுக்கு காய்கறிகள்லாம் கொடுப்பேன். இப்ப பணத்தை கொடுத்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்களாம். அந்த ஆன்ட்டிக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. கடைக்காரரே ப்ளீஸ் கடைக்காரரே, எனக்கு ரொம்ப கஷ்டத்துல நாங்க இருக்கோம், என்கிட்ட பணமே இல்லை, என் பிள்ளைங்க அங்க பசியில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அதனால தயவு செஞ்சு கடைக்காரரே எனக்கு காய்கறிகளும் நான் கேட்ட கொஞ்சம் அரிசி மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சி கேட்டாங்களாம். அதை பார்க்கும்போது கடைக்காரருக்கு ரொம்ப பாவமா இருந்துச்சு. அந்த கடைக்காரர் என்ன தெரியுமா செஞ்சாரு? சரி இந்தாங்க இந்த பேப்பரை பிடிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். பேப்பரை வாங்கிட்டு இந்த பேப்பரில் நீங்கள் ஒன்று எழுதணும் அப்படின்னு சொல்லி இந்த கடைக்காரர் சொன்னாங்களாம். அந்த கடைக்கார அங்கிள் என்ன தெரியுமா எழுத சொன்னாங்க? உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ, நீங்கள் எதெல்லாம் கேட்டு வந்திருக்கீங்களோ அதெல்லாம் அதில் எழுதுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆன்ட்டி கிட்ட சொன்னாங்களாம். அந்த ஆன்ட்டி பேப்பரை வாங்கிட்டு என்ன தெரியுமா எழுதுனாங்க? யோவான் 14:14 எழுதி வச்சாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அந்த கடைக்காரர் இன்னொரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. நீங்கள் அந்த பேப்பரில் என்ன எழுதுனீங்களோ அந்த பேப்பரை நான் தராசில் நான் வைக்க போகிறேன்.
அந்த தராசுக்கு ஈக்குவலாக என்ன பொருள்லாம் வருதோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கரலாம் அப்படின்னு சொல்லி அந்த கடைக்காரவங்க சொல்லியிருந்தாங்களாம். இந்த ஆன்ட்டி இப்போ என்ன எழுதுனாங்கன்னு சொன்னேன், யோவான் 14:14 எழுதியிருந்தாங்க அப்படி தானே. அதை எழுதி அந்த ஆன்ட்டியும் தராசோட ஒரு பக்கத்தில் வச்சாங்களாம். இப்போ கடைக்காரர் என்ன தெரியுமா செஞ்சாங்க, ஒவ்வொரு பொருளாக எடுத்து எடுத்து வச்சாங்க. ஒரு பொருள் வச்சாங்க, சமமாகவே ஆகலை. 2வது பொருள் வச்சாங்க, ஆகவே இல்லை. அப்புறம் கடைசியில் அந்த ஆன்ட்டி கேட்டதுக்கும் அதிகமான பொருள்லாம் அதில் வச்சுட்டாங்களாம். இப்போதான் என்ன தெரியுமா ஆச்சு, 2ம் ஈக்குவலாக ஆச்சான். அப்போ கடைக்காரருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவர் வாக்கு கொடுத்துருந்தார்ல, இதை நான் உங்களை சமமாகிற பொருள்லாம் உங்களுக்கு கொடுத்துருவேன்னு சொல்லியிருந்தாங்க தானே, அதனால அந்த பொருள்லாம் கொடுக்க வேண்டியது தானே. அப்போ அந்த கடைக்காரர் என்ன தெரியுமா செஞ்சார், அந்த பொருள் எல்லாத்தையும் அந்த ஆன்ட்டிக்கு கொடுத்துட்டாங்க. அந்த ஆன்ட்டியும் சந்தோஷமாக அந்த பொருள்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போனாங்க. பாருங்கள் பிள்ளைங்களா, அந்த ஆன்ட்டிக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை தானே வந்துச்சு. அவங்க வீட்டில் பணம் இல்லை, ஆனால் அந்த ஆன்ட்டி நம்பிக்கையோடு என்ன பண்ணாங்க, அந்த வசனத்தை வச்சு பயன்படுத்தி அற்புதம் அவங்களுக்கு கிடைச்சிச்சு. அப்படி தானே. இதே மாதிரி தான் நம்மளோட லைஃப்லையும் உங்களுக்கு கஷ்டமான காரியம்லாம் நிறைய நடக்கும் தானே. உங்கள் வீட்டில் பணம் இல்லாமல் இருக்கும், நிறைய கஷ்டம்லாம் வரும்ல. அப்போ நீங்களாம் வந்து சோகமாயிடக்கூடாது. பைபிளில் நிறைய வசனம் இருக்குது. இந்த யோவான் 14:14 சொல்லி அந்த ஆன்ட்டி எழுதுனாங்களா, அது என்ன வசனம்னு அக்கா சொல்லட்டா? பைபிள் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் எடுத்து பாருங்கள். என்ன தெரியுமா வசனம், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்னு சொல்லி ஏசப்பா அந்த வசனத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய வசனம் இருக்குது பிள்ளைங்களா. அந்த வசனத்தெல்லாம் சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஏசப்பா அந்த ஜெபத்துக்கு கண்டிப்பாக பதில் கொடுப்பாங்க. சீக்கிரமாக பதில் கொடுப்பாங்க. நீங்கள் எதெல்லாம் கேட்டீங்களோ அதெல்லாம் ஏசப்பா கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாங்க. சரியா பிள்ளைங்களா? அப்போ வசனத்தை வச்சு என்ன பண்ணணும், நம்ம ஜெபம் பண்ணணும். அப்போ அந்த ஜெபம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். சரியா? பவர்ஃபுல்லாக என்னது, ரொம்ப வல்லமையாக இருக்கும். சீக்கிரமாக உங்களுக்கு பதில் கிடைக்கும். சரி பிள்ளைங்களா, நெக்ஸ்ட் டைம் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா. ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு டமால் டுமில் கேம் ஷோ. என்ன குட்டீஸ், லாஸ்ட் வீக் எபிசோட் பார்த்து நிறைய கேம்ஸ்லாம் நம்ம வந்து விளாண்டுருப்போம். ஜாலியாக இருந்ததா? இந்த வீக்கும் வந்து நம்ம நிறைய கேம்ஸோட உங்களை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காண்டி நாங்கள் வந்திருக்கோம். ஆமாம், நம்ம கேம் விளையாடுறதுக்கு யார் யார் வரா? இவங்கள ஒரு 8 பேர் வராங்க. அதுவும் 2 டீமா வராங்க. ஓ, 2 டீம். ஒரு டீம் வந்து பென்யமீன், இன்னொரு டீம் ரூபன். டமால் டுமில்னு இன்னைக்கு அசத்த போற அந்த 8 பேரை இப்ப கூப்பிடலாமா? டமால் டுமில் கேம் ஷோ. லெட்ஸ் வெல்கம் பென்யமீன் டீம். இப்போ இந்த குட்டீஸ் தான் நம்ம கூட வந்து கேம்ஸ் விளையாட போறாங்க. இப்போ இவங்க பேர்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாமா? இவங்க பேர் வந்து ஆலிஸ் ஜெபா, இவங்க பேர் வந்து அனிஷா, இவங்க பேரு இஸ்ரேல், இவங்க பேரு மதுபாலா. டமால் டுமில் கேம் ஷோ. லெட்ஸ் வெல்கம் ரூபன் டீம். இவங்க தான் நம்ம ரூபன் டீம்ல இருந்து கேம் விளையாட போறாங்க. ஓகேவா? இவங்க நேம்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாமா? இவங்க பேர் வந்து ஆப்ரஹாம், இவங்க பேர் வந்து அஸ்வின், திபிக்ஷா, மணிமேகலை. இப்போ நம்ம கேம்குள்ள போலாமா? எனக்கா இவங்க கையிலலாம் பால் வச்சுக்கிருக்காங்க. இவங்க கேம்க்கு ரெடி ஆயிட்டாங்க. கேம் பேர் என்னன்னு தெரியுமா? என்ன பேரு? பறக்க விடு பந்து. ஓகேக்கா, எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு இந்த கேம் பார்க்கணும்னு சொல்லிட்டு இவங்களை விளையாட விடுவோமா? விளையாடலாமா? 1 2 3. 2 பேர் தூக்கி போட்டாங்க. இப்போ யார் யார் பால் போட்டிருக்கான்னு பார்க்கலாமா? பார்க்கலாம். கிரீன் கலர், எல்லோ கலர், மதுபாலா, அனிஷா. சூப்பர். ஓகேக்கா, இப்போ இவங்களுக்கு நாம இன்னொரு சான்ஸ் கொடுப்போமா? கொடுக்கலாம்க்கா. சரி, இன்னொரு தடவை விளையாடலாமா? ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. அசத்துங்க. சூப்பர். மறுபடியும் yellow and green. சூப்பரா அசத்திட்டாங்க நம்ம பிள்ளைங்க. ஹாய் குட்டீஸ், இப்போ கூட நம்ம 2வது ரவுண்டுக்கு வந்திருக்கோம். 2வது ரவுண்ட் பேர் என்ன தெரியுமா? கால்ல கல்லு விரல்ல எடு. இப்போ வந்து அவங்கவுங்க வந்து நம்ம விளையாடுற பிள்ளை எல்லாரும் நிக்கிறாங்க. அவங்க காலுக்கு கீழே வந்து ஒரு ரவுண்ட்ல வந்து கல்லெல்லாம் வச்சிருக்கிறோம். அவங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி அந்த கல்லாம் ஒரு 5 கல், 7 கல், 9 கல், 8 கல் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறோம். இந்த கல்லை என்ன
செய்ய போறாங்க அப்படின்னா அவங்களோட நேம்க்கு நேரா இருக்கிற அந்த ரவுண்ட்ல போய் என்ன செய்ய போறாங்க, அவங்களோட காலை வச்சு எடுத்து என்ன செய்ய போறாங்க, அந்த கல்ல போய் அந்த ரவுண்ட்ல வைக்க போறாங்க. எப்படி விளையாண்டாங்கன்னு நம்ம இப்ப பார்க்க போறோம். நீங்களும் சேர்ந்து அவங்களை என்கரேஜ் பண்ணுங்க. ஓகே, கேம்க்குள்ள போலாமா? எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? ரெடி 1 2 3 அசத்துங்க. சூப்பர். அனிஷா 2 கல் சேர்த்துட்டாங்க. இஸ்ரேல் 2 கல் சேர்த்துட்டாங்க. மதுபாலா 4 கல் சேர்த்துட்டாங்க. ஆலிஸ் ஜபா 4. வாவ், மதுபாலா 5 சேர்த்துட்டாங்க. யாரு வின்னர் கொஞ்ச நேரம் தெரிய போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிய போகுது. மதுபாலா சூப்பர், மதுபாலா முடிச்சிட்டாங்க. அடுத்து எடு இஸ்ரேல் முடிச்சிட்டாங்க. அனிஷாவும் முடிச்சிட்டாங்க. அடுத்து ஃபைனலா ஆலிஸும் முடிச்சிட்டாங்க. ஓகே சூப்பர், அருமையா விளையாண்டாங்க. இது பென்யமின் டீமோட 3rd ரவுண்ட். அக்கா இது என்னதுக்கா 3rd ரவுண்ட் சொல்றீங்க? ஏதோ டிவிலாம் வச்சிருக்கீங்க, பிள்ளைகள்லாம் உட்காந்துருக்காங்க. இந்த ரவுண்ட் பேர் வந்து படத்தை பார்த்து பதில சொல்லு. படத்தை பார்த்து பதில சொல்ல போறாங்களா? படம் வருமாக்கா அதுல? வரும். உங்க படம் வராது. அப்புறம் இங்க வந்து பைபிள் ரிலேட்டடா பிக்சர்ஸ் போடுவாங்க, அந்த படம் இதுல வரும். ஓகே அக்கா. ஃபர்ஸ்ட் வந்து அனிஷா அக்கா, எந்திரிச்சுக்கோங்க அனிஷா. உங்களுக்கு ஒரு படம் வரும், அது என்னன்னு பார்த்து சொல்லணும். சரி ஓகே. இது என்னது? மீனா. மீன் பைபிள்ல ஏதாவது எந்த இடத்துல வரும்னு உங்களுக்கு தெரியுமா? ஓ சூப்பர், அசத்திட்டீங்க. அடுத்து ஆலிஷாக்கா, உங்களுக்கான படம். ஏசப்பா வந்து கடலுக்குள்ள போனாரு. கடலுக்குள்ள ஏசப்பா போனாங்க. சரி, கடலுக்குள்ள என்ன நடந்தது? நிறைய பேர் கடல்ல இருக்கிறவங்க சொன்னாங்க இதுல மீனே கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொன்னாங்க. ஆனா ஏசப்பா போய் வலைய போட்டோன்னா நிறைய மீன் கிடைச்சிச்சு. ஓகே, அசத்திட்டாங்க. கிளாப் பண்ணுவோம். சூப்பர். நெக்ஸ்ட் வந்து இஸ்ரேல் அண்ணே சொல்ல போறாங்க. பிரெட் அண்ணே. ஒரு சின்ன பையன் வந்து ஒரு நாள் பிரெட்டும் மீனும் ஒரு கொடுத்துட்டு இருந்தான். ஆனா பிரெட்டும் மீனும் பிரெட் 3 இருந்துச்சு, மீன் வந்து 2 இருந்துச்சு. ஆனா பிரெட் 5 இருந்தது, மீன் 2 இருந்துச்சு. சூப்பர், அசத்திட்டீங்க. உட்காந்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மதுபாலாக்கா சொல்ல போறாங்க. கிரேப்ஸ் எதுல வரும்? ஏசப்பா கல்யாண வீட்ல போகும்போது திராட்சை ரசம். சூப்பர். இந்த ரவுண்டில் வந்து எல்லாருமே வந்து கரெக்டாக சொன்னாங்க. இதுலேயே வந்து கொஞ்சம் ட்விஸ்ட்டாக அவங்கள வந்து செக் பண்ணுறதுக்காக ரேபிட் ரவுண்ட் வைக்க போகிறோம். இதில் வந்து ஸ்லைடு வந்து உங்களுக்கு வரிசையாக வரும். உங்களில் யாருக்கு வந்து அதுக்குண்டான ஆன்சர் தெரியுதோ அவங்க எந்திரிச்சு நிற்கும். சரியா? அவங்களுக்கு மைக் வரும். நீங்கள் வந்து அதுக்குண்டான ஆன்சர் சொன்னீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் கிடைக்கும். ஓகேவா? விளாட்லாமா? ஓ, படகு எதில் வரும்? யாருக்கு தெரியும்? படகு. நோவா தாத்தா வந்து இது மழை வரப்ப வந்து படகுல வந்து விலங்குகளை வந்து பாதுகாத்தாங்க. சூப்பர், அசத்திட்டீங்க. சூப்பர். அதுக்கப்புறம் ரெண்டாவது கழுதை மேல ஏசப்பா. சூப்பர், அசத்திட்டீங்க நீங்களும். ஏசப்பா கழுதை மேல போனாங்க. அழகா வந்து மதுபாலாவும் ஆலிஸும் வந்து ஆன்சர் பண்ணாங்க. அடுத்தது ஃபைனல் ரவுண்டு. இதுல யாரு வந்து ஒரே ஒரு क्वेश्चन கேட்போம். இதுல யாரு வந்து கரெக்ட்டா சொல்லி அசத்த போறாங்கன்னு சொல்லி பார்க்க போறோம். இப்போ அந்த क्वेश्चन எஸ்தரக்கா கேட்க போறாங்க. இந்த क्वेश्चन என்னது அப்படினா, ஏசப்பாவுக்கு எத்தனை சீஷர்கள் இருந்தாங்க? ஓகே, எந்திரிச்சுக்கோங்க மதுபாலா. சூப்பர், அசத்திட்டாங்க. 12 சீஷர்கள். ஓகே, இந்த வீக்ல ஃபைனல் ரவுண்ட் வரை வந்து நம்ம கூட விளையாண்டு வின் பண்ணவங்க பென்யமின் டீம் மதுபாலா. சூப்பர். ஓகே, சேர்ந்து எல்லாரும் சொல்லிரலாம். டமால் டுமி சூப்பர். இப்போ நம்ம ரூபன் டீம்ல இருந்து சூப்பரா கேம் விளையாட போறாங்க. அந்த கேம் நேம் என்னன்னு பாப்போமா?
அந்த கேமோட நேம் டம் டும் பலூன். ஓகே, இவங்க கையில நாங்க பலூன் கொடுத்துட்டோம். அதுல யாரு ஊதி ஃபர்ஸ்ட் உடைக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். ஸ்டார்ட். சூப்பர் சூப்பர். உடைச்சிருங்க, ஊதி உடைச்சிருங்க. வாவ் சூப்பர், அசத்திட்டாங்க ஆபிரகாம். வாவ், அடுத்தது அசத்திட்டாங்க திபிக்ஷா. சூப்பர். ஊதி உடடா. இன்னும் 2 பேர் இருக்காங்க. வாவ், அடுத்து அஸ்வின். இந்த ரவுண்ட்ல வந்து நம்ம ஆப்ரஹாம் அண்ணன் வந்து ஃபர்ஸ்ட் உடைச்சு அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. எல்லாம் கிளாப் பண்ணுவோமா? ரூபன் டீமோடைய செகண்ட் ரவுண்ட் இப்போ விளையாட போறாங்க. இதுல என்ன கேம் அப்படின்னா ஓடிஎன்டி, ஓல்ட் டெஸ்டமென்ட் நியூ டெஸ்டமென்ட், அதாவது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுல உள்ள ஆகமங்கள் பத்தி கேட்க போறோம். அந்த ஆகமத்தின்படி இப்போ வந்து யோவான் அப்படின்னு சொல்லும்போது இப்போ பழைய யோவான்றது எது? புதிய ஏற்பாடு. அப்போ இவங்க என்ன செய்யணும் அப்படின்னா இந்த கட்டம் என்டி கட்டமா ஓடி கட்டமா, அதாவது பழைய ஏற்பாடு கட்டத்தில் அவங்க குதிக்கணும், இல்லை புதிய ஏற்பாடு கட்டத்தில். இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்க போறேன். அவங்க வந்து கரெக்டான பாக்ஸ்ல வந்து ஜம்ப் பண்றாங்கன்னு பார்க்க போறோம். ஓகேவா? ரெடியா? பார்க்கலாம். ஓகே. யூதா ஓட்டியா என்டியா? சூப்பர், பசங்க அழகா விளையாண்டாங்க. என்டி யூதா அப்படின்றது எதுல வரும்? புதிய ஏற்பாடுல வரும். சூப்பர். லேவியர் ஆகமம், ஓல்டா நியூவா? லேவியர் ஆகமம். ஓகே, எல்லாரும் சூப்பரா அழகா விளையாண்டாங்க. அடுத்து ஆகாய் புதிய ஏற்பாடா பழைய ஏற்பாடா? புதிய ஏற்பாடா. ஓகே, அஸ்வின் சூப்பரா விளையாண்டாங்க. பழைய ஏற்பாடு, கிளாப் பண்ணுங்க. சூப்பர். தீத்து பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா? தீத்து பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா? ஓகே, எல்லாரும் அசத்திட்டாங்க. புதிய ஏற்பாடு தீத்து. இப்போ நம்ம பைபிள் கேரக்டர் பத்தி கேட்க போறோம். அது வந்து புதிய ஏற்பாடா பழைய ஏற்பாடான்னு சொல்லி கண்டுபிடிக்க போறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து காலை புதிய ஏற்பாட்டுல வருமா பழைய ஏற்பாட்டுல வருமா? சரி, இவங்க 3 பேர் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? செகண்ட் क्वेश्चन, பவுல். சூப்பர், நம்ம மணிமேகலை வந்து புதிய ஏற்பாடுன்னு சொல்லிட்டு அவங்க வின் பண்ணியிருக்காங்க. யோசேப்பு. நீங்க என்ன 2 பக்கம் நிக்கிறீங்க? ஓ சூப்பர், எல்லாரும் சூப்பரா விளையாண்டாங்க. நம்ம நெக்ஸ்ட் கேம் போலாம். ஓகே, இப்போ கூட நம்ம வந்து ஃபைனல் ரவுண்டுக்கு வந்திருக்கிறோம். களைஞ்சு கிடக்கு கண்டுபிடி அப்படின்ற ஒரு கேம். இதில் வந்து என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலரான ஒரு வசனத்தை எடுத்து அந்த வசனத்தை வந்து பாதி பாதியாக நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்குறோம். இதை வந்து அவங்க வந்து என்ன செய்ய போகிறாங்கன்னா களைஞ்சு கிடக்கிறத வந்து என்ன செய்ய போகிறாங்கன்னா அந்த வசனத்தை வந்து அவங்க ஃப்ரேம் பண்ண போகிறாங்க. அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு இப்போ 1 by 1 நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ நம்ம ஒவ்வொரு ஆளாக கூப்பிட்டு இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கேம் வந்து விளையாட போகிறது வந்து திபிக்ஷா. இதுலேருந்து ஏதாவது ஒரு வசனத்தை வந்து சூஸ் பண்ணு. ஓகே, கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோ. வெரி குட், சூப்பர், அழகா அடுக்கிட்டாங்க. பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். கொலோசையர் 3:2 அழகா அசத்தி அடுக்கிட்டாங்க. சூப்பர். நெக்ஸ்ட் வந்து இப்போ அஸ்வின் வந்து விளையாட போறாங்க. 1 2 3 ஸ்டார்ட் பண்ணுங்க. எங்க அசெம்பிள் பண்ணுங்க பாப்போம். கர்த்தருக்கு பயப்படுதலே. சும்மா அசத்திட்டாங்க. சரி, அடுத்ததா வந்து இந்த கேம்ல விளையாட போறவங்க மணிமேகலை. இவங்க ஆர்டர் பண்ணது கரெக்டா குட்டீஸ்? இல்ல தப்பா பண்ணிருக்காங்கல்ல, உங்களுக்கு தெரியுமா? என்னது வரும்? ஆகையால்
ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். சரி, அடுத்து நம்ம மத்தியில வந்து விளையாடுறதுக்காக வராங்க ஆபிரகாம். எங்க கரங்களை தட்டி அவங்கள வரவேற்கலாமா? வாங்க ஆபிரகாம், உங்களுக்காக 2 வசன கார்டுகள் இருக்கு. சூப்பர், கரெக்டா அடிக்கிட்டாங்களா? சூப்பர், அழகா அசத்திட்டாங்க. ஓகே, ஆபிரகாமும் அழகா வந்து அசத்திட்டாங்க. இப்போ உங்களுக்கான ஒரு சான்ஸ். இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வசனத்தை நீங்களும் அரேஞ்ச் பண்ணி எங்களுக்கு சென்ட் பண்ணுங்க, ஓகேவா? இன்னைக்கு கேம் ஷோல டமால் டுமில் சூப்பரா அசத்துன நம்ம 4 குட்டீஸ்க்கு ஒரு gift கொடுத்துடலாமா? எல்லாம் கைகளை தட்டி என்கரேஜ் பண்றீங்களா அவங்கள? ஆலிஸ், இஸ்ரேல், மேல அந்த அங்க பாரு. பை. ஹாய் கிட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இந்த வீக் நம்ம எதை பற்றி பார்த்துட்டு இருக்கோம்? ப்ரேயர் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம லெசன்குள்ளே போகலாமா? எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா லெசன்குள்ளே போக? எல்லாம் ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கோங்க, யாரும் எந்திரிச்சு போயிடக்கூடாது, ஓகேவா? அதுக்கு முன்னாடி அக்கா உங்கள்கிட்ட ஒரு குவெஸ்டின் கேட்க போகிறேன். உங்கள் எல்லாருக்கும் டாக்டர்னா யாருன்னு தெரியுமா? டாக்டர்னா யாரு? அவங்களுக்கு தான் மருந்து மாத்திரை அடுத்து நோய் இந்த எல்லாருக்கும் வர நோய் பற்றிலாம் அவங்களுக்கு தானே தெரியும். எந்த மாத்திரை எதுக்கு சாப்பிடணும் அப்படின்னு அவங்களுக்கு தானே தெரியும். நம்ம சிக்கானோன்னா நம்ம யார்கிட்ட போய் பார்ப்போம்? டாக்டர் தானே போய் பார்ப்போம். ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க, நான் டாக்டர்கிட்டலாம் போக மாட்டேன், அவங்க போனால் இன்ஜெக்ஷன் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போக மாட்டாங்க, ஹாஸ்பிட்டலுக்குலாம் போகாமல் வீட்டிலையே இருப்பாங்க. அப்படி இருந்தால் அவங்களுக்கு இருக்கிற ஃபீவரோ இல்லை அவங்களுக்கு இருக்கிற நோய் சரியாகுமா? என்ன ஆகாது, சரியாகாது. எப்போ அவங்க டாக்டர்கிட்ட போய் காட்டுறாங்களோ அப்போ தான் அவங்களுக்கு என்ன பண்ணணும், நோய் குணமாகும். அப்போது ஒரு ப்ராப்ளம்னு நம்மளுக்கு வரும்போது, ஒரு உடம்பு முடியாமல் போகும்போது அதுக்கு சொல்யூஷன் யார் கொடுக்குறா? டாக்டர் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி பைபிளில் ஒரு அண்ணா இருந்தாங்க. அந்த அண்ணா பேர் என்ன தெரியுமா? அந்த அண்ணா பேர் தான் தானியேல் அண்ணா. அந்த தானியேல் அண்ணாக்கு எப்போல்லாம் கஷ்டமான சூழ்நிலை வருதோ, எப்போல்லாம் ப்ராப்ளம்ஸ் வருதோ, அப்போது அவங்க ஒரு ஆளை போய் பார்த்தாங்களாம். அவங்க வந்துட்டு அந்த அண்ணாக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் சொல்யூஷனும் கொடுத்தாங்களாம். என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களாம். அவங்க யார், அவங்க என்ன பண்ணாங்க, தானியேல் அண்ணா லைஃப்பில் என்ன நடந்துச்சுன்னா இன்றைக்கி அக்கா அவங்களுக்கு சொல்ல போகிறேன். எல்லோரும் ரெடியாக உட்காந்துக்கோங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தானியேல் அண்ணா வேறு ஊருக்கார அண்ணன். அந்த அண்ணன் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது, அவங்களுக்கு 14 வயசாக இருக்கும்போதே அந்த அண்ணனா அடிமையாக கூட்டு வந்துட்டாங்க. எந்த ஊருக்குன்னா பாபிலோன் ஒரு தேசத்துக்கு அடிமையாக கூட்டு வந்துட்டாங்க. சின்ன வயசுனா 14 வயசு அண்ணானா ரொம்ப கொஞ்சம் சின்ன பையனாக தானே இருப்பாங்க. அவங்க வந்து அவங்களோட அம்மா அப்பா அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் விட்டுட்டு அவங்கள எங்கே கூட்டு வந்துட்டாங்க? அடிமையாக பாபிலோன் தேசத்துக்கு கூட்டு வந்துட்டாங்க. அடிமைனா என்னதுப்பா? அவங்கள அடிப்பாங்க, அவங்கள வேலை வாங்குவாங்க, அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணும், செய்யணும். செய்யலைன்னா என்ன பண்ணுவாங்க, பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. இப்படி அடிமையாக கூட்டு வந்த தானியேல் அண்ணே ரொம்ப சேடாக இருப்பாங்க தானே. அப்படி இருக்கிற நேரத்துலையும் அவங்க யார் கூட தெரியுமா பேசிக்கிட்டே இருப்பாங்க? ஆண்டவரோட பேசிக்கிட்டே இருப்பாங்களாம். ஆண்டவரோட பிள்ளையா, ஆண்டவர் சொல்கிறதெல்லாம் கேட்டு இவங்க டெய்லி ஜெபம் பண்ணுற பிள்ளையா இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா? அந்த பாபிலோன் தேசத்துக்கு ராஜா இருப்பாங்கல்ல, அந்த ராஜா பேரு நேபுகாத்நேச்சார். அந்த நேபுகாத்நேச்சார் ராஜாக்கு ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவு வந்ததுலேருந்து அந்த ராஜாவுக்கு ஒரே தூக்கமே வரல. அப்படியே அந்த கனவே நினச்சிட்டு இருக்காங்க. நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லை ராஜாவுக்கு. அடுத்த நாள் காலைல எந்திரிச்சோடனே அந்த அரண்மனையில் நிறைய மேஜிக் பண்ணுறவங்க, மந்திரவாதிக, சூனியக்காரவங்க, அப்புறம் ஞானமாக இருக்கிறவங்க, சயின்டிஸ்ட், இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு இப்படி எனக்கு ஒரு கனவு வந்திருக்கு, அந்த கனவு என்னன்னு நீங்கள் சொல்லணும். கனவு மட்டும் கிடையாது, அந்த கனவையும் அதோட அர்த்தத்தையும் அதோட மீனிங்கையும் என்ன பண்ணணும், நீங்கள் எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
கனவை போய் யாராச்சும் சொல்ல முடியுமா? இன்னைக்கு நீங்கள் ஒரு கனவு காண்றீங்கன்னா உங்கள் அம்மாவை கூப்பிட்டு, அம்மா எனக்கு ஒரு கனவு வந்துச்சு, அந்த கனவு என்ன நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் உங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க? ஐயோ உன் கனவு எனக்கு எப்படி தெரியும் தானே கேட்பாங்க. ஆனால் இந்த ராஜா என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் எனக்கு கனவையும் சொல்லணும், அதோட மீனிங்கையும் என்ன பண்ணணும், அர்த்தத்தையும் என்ன பண்ணணும் எனக்கு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த மந்திரவாதிக, அந்த மேஜிக் பண்ணுற எல்லாரும், அந்த சயின்டிஸ்ட்லேருந்து எல்லாருமே வந்துட்டு அப்படியே மண்டையே அவங்களுக்கு குழம்பி போயிடுச்சு. ஐயோ என்ன கனவு ராஜா கண்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு குழப்பமாயி எல்லாரும் வந்து ராஜாட்ட சொல்கிறாங்க, ராஜா எங்களுக்கு உங்கள் கனவு என்னன்னு தெரியல ராஜா அப்படின்னு சொன்னோன்னே ராஜா கோவம் வந்துடுச்சு. என்ன சொன்னீங்க, கனவு என்னன்னு தெரியலையா? அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இவங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க, கொலை பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவுக்கு ஒரே கோவமாக வந்துடுச்சு. கோவமாயி கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு கட்டிலையும் போட்டுட்டாரு. உடனே இவங்க எல்லாரையும் கொலை பண்ணுறதுக்காக தேடிக்கிட்டு இருக்கும்போது இந்த தானியேல் அண்ணனையும் தேடினாங்களாம். ஏன் தானியேல் அண்ணனை தேடினாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா தானியேல் அண்ணன் ரொம்ப ஞானமானான், அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஞானம் இருந்துச்சு. அவங்க வந்துட்டு சின்ன பிள்ளையா இருந்தாலும் ரொம்ப ஞானம் உள்ளவங்களா இருந்தாங்களாம். உடனே அதனால ராஜா என்ன பண்ணாங்க, தானியேல் அண்ணனையும் கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு சோல்ஜர்ஸ் எல்லாம் தேடும் போது அப்போதான் தானியேல் அண்ணனுக்கு நியூஸ் தெரிய வருதான். என்ன நியூஸ்னா, இப்படி ராஜாவுக்கு ஒரு கனவு வந்துருக்கு, அதோட அர்த்தத்தையும் அந்த கனவையும் ராஜாவுக்கு சொல்லணும், சொல்லலைன்னா ராஜா என்ன பண்ணிடுவாரு, கொலை பண்ண சொல்லிட்டாரு, அதனால தான் தானியேல் உன்னை தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே வேகமா தானியேல் அண்ணன் ஓடி போய் ராஜாட்ட, ராஜா எனக்கு கொஞ்சம் டைம் தாங்க, நான் என்ன பண்றேன் உங்களுக்கு இந்த கனவு என்னன்னு சொல்லிடுறேன் ராஜா அப்படின்னு சொல்லி டைம் கேட்டாங்க. உடனே ராஜாவும் சரி போ தானியேல், உனக்கு நான் கொஞ்சம் டைம் தரேன், நான் ராஜாவுக்கு தானியேல் அண்ணனை பிடிக்கும், அதனால உனக்கு டைம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னனே தானியேல் அண்ணன் நைட்டு வீட்டுக்கு போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க, இப்படி ராஜா வந்துட்டு இப்படி ஒன்று சொல்லிட்டாங்க, அவங்க கனவு சொல்லனா நம்ம எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க, கொலை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தானியேல் அண்ணன் சொல்லிட்டாங்க. சொன்னோடனே சொன்னது மட்டும் இல்லை, சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கலை. தானியேல் அண்ணன் என்ன பண்ணாங்கன்னா நைட்டு முழங்கால் போட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணாங்களாம். ஆண்டவரே நீங்கள் உங்களால் எல்லாமே முடியும், இந்த சீக்ரெட்டை எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாங்களாம். ரொம்ப உருக்கமாக ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணிட்டு அன்னைக்கு நைட்டு படுக்கும்போது தானியேல் அண்ணனுக்கு அந்த கனவையும் அந்த கனவோட அர்த்தத்தையும் யார் வெளிப்படுத்தினா, ஆண்டவர் வெளிப்படுத்தினாங்க. அடுத்த நாள் காலைல வேகமா தானியேல் அண்ணன் எந்திரிச்சு ஓடி போய் ராஜாட்ட, ராஜா உங்க கனவு இதுதானே, அதோட அர்த்தம் என்ன தெரியுமான்னு சொல்லிட்டு அந்த கனவையும் அந்த அர்த்தத்தையும் கரெக்டா சொல்லிட்டாங்க பிள்ளைகளா. அப்படியே ராஜாவே ஆச்சரியமாயிட்டாங்களாம். ஆச்சரியமாயி தானியேல் அண்ணனுக்கு நிறைய கிஃப்ட் அடுத்து நிறைய கொடுத்தாங்களாம், தங்கம் வெள்ளி இப்படி நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்களாம் தானியேல் அண்ணன். அப்படியே ஒரு பெரிய போஸ்டிங்ல வச்சுட்டாங்களா, ராஜாவுக்கு அடுத்ததான் தானியேல் அண்ணனை உயர்த்தி வச்சுட்டாங்க. பாத்தீங்களா பிள்ளைங்களா, எப்படி தானியேல் அண்ணனால மட்டும் இதை சொல்ல முடிஞ்சிச்சு? அங்க வந்து நிறைய மேஜிக் பண்றவங்க, சூனியக்காரவங்க, சயின்டிஸ்டுங்க யாருக்குமே தெரியல, நிறைய ஞானவான்களுக்கெல்லாம் தெரியல. ஆனா தானியேல் அண்ணனுக்கு மட்டும் எப்படி இது தெரிஞ்சிச்சு? ஏன்னா அவங்க ஆண்டவர்கிட்ட போய் கேட்டாங்க. அவங்களுக்கு எல்லா நேரத்துலயும் அவங்களுக்கு எப்பெல்லாம் கஷ்டமான சூழ்நிலை வருதோ அப்பெல்லாம் தானியேல் அண்ணன் யார்கிட்ட திரும்ப போவாங்க, ஆண்டவர்கிட்ட போய் ப்ரேயர் பண்ணுவாங்களாம். ஆண்டவரே எனக்கு எப்படியாச்சும் நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணனால ஆண்டவர் என்ன பண்ணாங்க, அந்த ட்ரீம் அந்த சீக்ரெட்டை சொன்னாங்க தானியேல் அண்ணன். இன்னைக்கு நம்மளும் ஜெபம் பண்ற பிள்ளைகளா இருக்கோமா? இன்னைக்கு நம்ம என்ன டாபிக்ல பார்த்துட்டு இருக்கோம்? ஆஸ்க் அண்ட் ஃப்ளை. ஆஸ்க் அண்ட் ஃப்ளைனா என்னது? கேட்கும்போது உயர பறக்க முடியும். ஆனா நம்ம யார்கிட்ட கேட்கணும்? ஏசப்பாட்ட கேட்கணும். தானியேல் அண்ணன் ஆண்டவர்கிட்ட கேட்டாங்களே, அந்த மாதிரி நம்மளும் யார்கிட்ட கேட்கணும்? ஏசப்பாட்ட கேட்கிற பிள்ளைங்களா இருக்கணும். கேட்கறதுனா என்னது? ப்ரேயர்னா என்னது? நம்மளும் ஆண்டவரும் பேசுறோம். நம்ம மட்டும் ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தா போதுமா? ஏசப்பா எனக்கு இது தாங்க அது தாங்க நம்ம மட்டும் கேட்டுட்டே இருக்கக்கூடாது. ஏசப்பா என்ன பேசுறாங்களோ அதை நம்ம காது கொடுத்து கேட்குற பிள்ளைகளாக இருக்கணும். அன்றைக்கி தானியேல் ஆண்டவர் பேசுகிறதையும் கேட்டாங்க. அதே மாதிரி இன்றைக்கும் நம்ம ஆண்டவர் பேசும்போது கேட்குற பிள்ளைகளாக இருக்கணும்.
நம்ம ப்ரேயர் வந்துட்டு சும்மா கடமைக்கான ப்ரேயராக இருக்கக்கூடாது. அம்மா காலைல எழுந்திரிச்சோடனே ப்ரேயர் பண்ணியா அப்படின்னு கேட்டு வர ப்ரேயராக இருக்கக்கூடாது. நம்ம ப்ரேயர் ஒரு அர்த்தமுள்ள ப்ரேயராக இருக்கணும். அர்த்தமுள்ள ப்ரேயர்னால் என்னது? நம்ம இன்னைக்கு ஜெபம் பண்ணுறோம், ஏசப்பா இன்னைக்கு நாள் ஃபுல்லாக என் கூட இருங்க, இன்னைக்கு நான் யார்கிட்டையும் சண்டை போடக்கூடாது ஏசப்பா அப்படின்னு நீங்கள் ப்ரேயர் பண்ணிங்கன்னா அந்த நாள் ஃபுல்லாக நீங்கள் யார்கிட்டையும் என்ன பண்ணக்கூடாது? சண்டை போடக்கூடாது. எல்லார் மேலேயும் எப்படி இருக்கணும்? அன்பாக இருக்கணும். அப்படியே உங்கள் அக்கா, தங்கச்சி, தம்பி யாராச்சும் சண்டை போட்டாலும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? சண்டை போடக்கூடாது. நம்ம என்ன ஜெபம் பண்ணுறோமோ அதை நம்மளோட ஆக்ஷனில் என்ன பண்ணணும்? வெளிப்படுத்தணும். அதுதான் மீனிங்ஃபுல்லான ப்ரேயர். தானியேல் அண்ணே என்ன ஜெபிச்சாங்களோ அதுபடி அவங்களோட லைஃப்பில் இருந்தாங்க. ஒரு நல்ல பையனா, ஆண்டவருக்கு பிடிக்கிற பையனா அவங்க லைஃப்பில் இருந்தாங்க. அந்த மாதிரி நம்மளும் நம்மளோட ப்ரேயரில் என்ன ஜெபம் பண்ணுறோமோ அதை செய்கிற பிள்ளைகளாக இருக்கும்போது ஆண்டவர் ரொம்ப ஹாப்பியாவாங்க. ஏசப்பா நம்மளும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக ஆயிடலாம். க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸானால் ஏசப்பா நம்மளுக்கு எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணுவாங்க? சொல்லுவாங்க. ஈகிள் என்ன தெரியுமா பண்ணும்? அது சின்ன சின்ன அனிமல்ஸ் எல்லாம் நல்லா வேட்டையாடும், பெரிய அனிமல்ஸையும் வேட்டையாடிடும். அப்போது இந்த பெரிய அனிமல்ஸை வேட்டையாடும் போது அது என்ன பண்ணுன்னா அதோட அந்த போன்ஸ் அதெல்லாம் உடைக்கணும்ல, அதுக்கு என்ன பண்ணுன்னா மேலே உயரமாக கொண்டு போய் கண்மலை மேலே தூக்கி போட்டிருப்பான். பெரிய மலை மேலே அது தூக்கி போட்டு உடைக்கும் போது அந்த அனிமலால் ஒன்றுமே பண்ண முடியாது தானே, அது அப்படியே செத்து போயிடும். அப்போ போயிட்டு அந்த பெரிய அந்த வேட்டையாடினதை அது சாப்பிட்ரும் ஈஸியாக. ஈகிளுக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம் வரும்போது அது கண்மலையிட்ட போட்டு அது ஈஸியாக்கிடுது. அதே மாதிரி நம்ம லைஃப்லேயும் கஷ்டமானது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும்ல, அந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஏசப்பாட்ட கொடுக்கும்போது அதை ஏசப்பா எப்படி ஆக்கிடுவாங்க? ஈஸியாக மாற்றி கொடுத்துருவாங்க. இப்போ அக்கா கையில் ஒரு பவுல் இருக்குது, கருப்பு கலரில் நிறைய விஷயம் இது மேலே இருக்குது. இப்போ அக்கா இதில் கை விட போகிறேன், சரியா? அம்மா என் கை உள்ளே விட்டுட்டேன், என்னாச்சு? அந்த கருப்பாக இருக்கிறது என் கையில் சிலது ஒட்டிக்கவும் செஞ்சு ஒன்றுமே ஆகலை. திரும்படிக்கும் அக்கா என்னோட கையை உள்ளே விட போகிறேன். இப்போ பாருங்களேன் எப்படி போச்சு. முன்னாடி நான் என் கை வெறும் கையை உள்ளே விட்டேன், அப்போ எதுவுமே என்ன பண்ணல, அந்த கருப்பாக இருக்கிறது அப்படியே இருந்துச்சு, என் கையிலையும் ஒட்டுச்சு. ஆனால் அடுத்து நான் விடும்போது சோப்பு கொஞ்சம் என் கையில் அப்ளை பண்ணிட்டு உள்ளே விடும்போது அந்த கருப்பாக இருந்ததில் என்ன பண்ணிடுச்சு? விலகி போயிடுச்சு. பார்த்தீங்களா பிள்ளைங்களா? இந்த பவுல் தான் நம்ம லைஃப். இந்த நம்மளோட லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ், அந்த கருப்பு மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ், நிறைய பாவங்கள்லாம் நம்ம லைஃப்பில் இருக்குது. நானே என் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணிடுவேன், என்னாலேயே என் ப்ராப்ளம்ஸை சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கும் போது அது வெறும் கையை நான் விடும்போது என்ன பண்ண முடியாது? அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம லைஃப்பை விட்டு போகாது. கஷ்டமானதெல்லாம் நம்ம லைஃப்பை விட்டு என்ன பண்ணாது? போகாது. எப்போ அந்த சோப்பு தான் யார்? ஏசப்பா. ஏசப்பாவோட ஹெல்ப்பால் நம்ம ப்ரேயர் பண்ணிவிட்டு ஒரு கஷ்டமான சூழ்நிலை, இப்போ உனக்கு மேக்ஸ் எக்ஸாம் நடக்க போகுது, உனக்கு அது ரொம்ப கஷ்டம், உனக்கு மேக்ஸே வராதுன்னா நீ ஜோம் பண்ணிவிட்டு படித்து மேக்ஸ் எக்ஸாம் எழுதும்போது ஈஸியாக இருக்கும். ஏன்னா உனக்கு யார் ஹெல்ப் பண்ணுவா? ஏசப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எப்போ நம்ம ஏசப்பாவோட ஹெல்ப் வச்சு ப்ரேயர் வச்சு நம்ம கஷ்டமான சூழ்நிலை பண்ணும்போது ஏசப்பா நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க? அதை ஈஸியாக மாற்றி தருவாங்க. உங்களுக்கு புரிஞ்சிச்சா பிள்ளைகளா? அப்போ நம்ம ப்ரேயர் பண்ணும்போது தான் ஏசப்பா நம்மளோட கஷ்டமான சூழ்நிலைகளை ஆண்டவர்கிட்ட கொடுக்கும்போது ஏசப்பா நம்மளுக்கு அதுக்கு என்ன பண்ணிடுவாங்க? நல்ல சொல்யூஷன் கொடுப்பாங்க. சரி, என் கூட நீங்கள் சேர்ந்து சொல்கிறீங்களா? ஜெபம் கஷ்டமான விஷயங்களை ஈஸியாக மாற்றிடும். இங்கிலீஷில் சொல்லிடலாமா? ப்ரேயர் will make things easier. ஓகேயா பிள்ளைகளா? நம்ம ஜெபம் பண்ணும்போது கஷ்டமானது ஈஸியாக ஏசப்பா மாற்றிடுவாங்க. ஓகே, பாய். Hi cuties. Hello Aarti, how are you? I'm fine, thank you. Welcome to Kutis Kitchen. இன்னைக்கு நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ் பார்க்க போறோம். ஸோ மெயினாக இதை வந்து வித்தவுட் ஃபயர் நம்ம குக் பண்ண போகிறோம்.
ஹலோ குட்டீஸ், நீங்கள் போன தடவை மதர் ஸ்பெஷலுக்கு செஞ்சதான ஸ்வீட்ஸ் எல்லாம் உங்கள் மம்மி டாடி கொடுத்தீங்களா? எல்லாம் என்ஜாய் பண்ணியிருப்பாங்கல்ல. உங்களால் கூட சமைக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி ஒரு 3 டிஷ்ஷஸ் உங்களுக்கு நானும் ஆர்த்தி அக்காவும் செஞ்சு காட்ட போகிறோம். எத்தனை பேர் ஹாப்பியாக இருக்கீங்க? எத்தனை பேர் செய்ய போகிறீங்க? உங்கள் மம்மி டாடிக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் இல்லையா? உங்களுடைய ஏஜை நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள். ஒரு வேளை உங்களுக்கு 5 இயர்ஸாக இருக்கலாம், 6 இயர்ஸாக இருக்கலாம், 10 இயர்ஸாக இருக்கலாம், சிலர் 15 இயர்ஸாக இருக்கலாம். இத்தனை இயர்ஸும் உங்கள் மம்மி தான் உங்களுக்கு சமைச்சு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அவங்க சமைச்சு கொடுத்த வித்தியாசமான ஸ்பெஷலான டேஸ்டியான டிஷ்ஷஸ் எல்லாம் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்கல்ல. இப்போது உங்கள் டர்ன். நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? உங்கள் மம்மிக்கு, உங்கள் டேடிக்கு, உங்களுடைய சிப்ளிங்ஸ்க்கு, உங்கள் கூட பிறந்தவங்களுக்கெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுக்க போகிறீங்க. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இப்போ ஆர்த்தி அக்கா சொல்லுவாங்க எந்த இதிலேருந்து நம்ம ஒரு டிஷ்ஷு செய்ய போகிறோம்னு சொல்லி. 3 இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி கூட மெயினாக நம்ம அவல் வச்சு டிஷ் பார்க்க போகிறோம். அவல்னா போகான்னு அர்த்தம். எல்லார் வீட்லையும் ஈஸியாக இந்த அவல் கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் கடையில் வாங்கிக்கோங்க. இது வந்து 2 கலரில் வரும். ப்ரௌன் கலரில் இருக்கும், ஒயிட் கலரில் இருக்கும். எந்த கலர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு டிஷ்ஷு நம்ம செய்ய போகிறோம். பாருங்கள், இந்த அவல் எடுத்துக்குங்க. இது வந்து ஒரு நல்ல டைம் பாஸிங் ஸ்நாக்ஸ். ஓகே, நீங்கள் வந்து எப்போல்லாம் உங்களுக்கு போர் அடிக்குதோ, எப்போல்லாம் உங்கள் வாய் சும்மா இருக்காமல் ஏதாவது சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்களோ, அப்போ இதை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டீத்துக்கு இது ரொம்ப நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். உங்கள் ஜாஸ்க்கெல்லாம் நீங்கள் நல்லா எக்ஸசைஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் இந்த டிஷ்ஷை நம்ம முதல்ல செய்ய போகிறோம். இப்போ இங்கே பாருங்கள், இந்த போகாவை, இந்த அவலை நான் இதில் போட போகிறேன். என்ன பண்ண போகிறீங்க? இதில் போட்டு இதில் மில்க் கொஞ்சம் ஊற்ற போகிறோம். பாருங்கள், மில்க் கொஞ்சம் ஊற்ற போகிறோம். ஓகே, சரி, மில்க் ஊற்றியாச்சு. இப்போ சுகர் போட போகிறோம். சுகர் ஒரு 2 ஸ்பூன்ஸ் போட போகிறோம். ஓகே, 2.5 ஸ்பூன்ஸ் போட்டுட்டு அதோட இங்கே தேங்காய் இருக்குது, கோகோனட். நீங்கள் தேங்காயெல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல பிள்ளைகளா? இப்படி தான், இதுதான் தேங்காய். இதை மிக்சியில் போட்ட உடனே இப்படி அழகாக சின்ன சின்னதாக வந்துடும். இந்த தேங்காவை இதில் போட போகிறீங்க. ஓகேவா? ஓகே, போட்டு இதை அப்படியே நீங்கள் மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறீங்க. ஒரு 10 மினிட்ஸ் இது மிக்ஸ் ஆகி இருந்தால் போதும். சீக்கிரமாக இந்த அவல் என்ன செஞ்சிடும், அப்படியே ஊறி உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் நைட் ஸ்டடி பண்ணும்போது, நீங்கள் நிறைய படிக்க வேண்டியது இருக்குது, ஹோம்ஒர்க் செய்யணும், அசைன்மெண்ட் செய்யணும் அப்படின்னும் போது இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்கை நீங்கள் செஞ்சு உங்கள் பக்கத்தில் வச்சுக்கிட்டு எப்போல்லாம் நீங்கள் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் சாப்பிடுங்க. உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். முடிஞ்சிருச்சு பாருங்கள் குட்டீஸ். நீங்கள் இந்த அவலை செஞ்சு நீங்கள் சாப்பிட போகிறீங்க. உங்களுடைய வீட்லேயும் நீங்கள் அதை ஷேர் பண்ண போகிறீங்க. சரி, ஓகே, அந்த ஸ்வீட்டு அவ்வளோதான். சிக்கன் ஸ்வீட் நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு வந்து இதே அவல் தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, இந்த அவல் தான். இந்த அவலை மிக்சியில் போட்ட உடனே இப்படி பவுடராக ஆயிரும். ஓகேவா? இந்த பவுடரான அவலை ஒரு லட்டு செய்ய போகிறோம். எத்தனை பேருக்கு லட்டு சாப்பிட ஆசை? லட்டு தின்ன ஆசையா கண்ணா? இப்போ இந்த போகாவை பவுடர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த பவுடர் சுகரை வந்து பவுடர் பண்ணியிருக்கோம். இந்த சுகர் பவுடர் பண்ணோன்னா அதுவும் இதே மாதிரி ஒரு பவுடர் கன்சிஸ்டன்சியில் வந்துடும். அதையும் இதில் போட்டுக்குவோம். ஓகேவா? சரி, போட்டாச்சு. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா தேங்காய், இதுலேயும் கொஞ்சம் தேங்காய் போட போகிறோம். நான் செகண்ட் ஸ்வீட் செஞ்சிட்ருக்கேன். இது அவல் லட்டு. இதில் தேங்காய் போட்டுக்கோங்க. இப்போது இதில் வந்து முந்திரி பருப்பு சேர்க்கலாம். ஆனால் நமக்கு முந்திரி பருப்பு சில நேரம் வாங்குறதுக்கு சில வீடுகளில் அஃபோர்டபுளாக இருக்காது, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, வேர்க்கடலை இருக்குல்ல, பீனட்ஸ், இது எல்லா கடையிலையும் ஈஸியாக கிடைக்கும், விலையும் கம்மி. அந்த பீனட்ஸை தோலெல்லாம் நல்லா நீக்கிட்டு அதை என்ன செய்ய போகிறீங்க, வேர்க்கடலை இந்த முந்திரி பருப்புக்கு பதிலாக போட போகிறீங்க. போட்டுட்டு இதுலேயும் என்ன செய்ய போகிறீங்க, கொஞ்சம் பால் ஊற்ற போகிறீங்க. காய்ச்சின பால், காய்ச்சி ஆற வச்ச பாலை, நல்லா வார்மாக இருக்கக்கூடிய பாலை நீங்கள் ஊற்ற போகிறீங்க. இப்போது ஆர்த்தி அக்கா இதை உருண்டை பிடிக்க போகிறாங்க. ஏன்னா இது அவல் லட்டு இல்லையா, அந்த லட்டு ஏற்கனவே அக்கா வந்து தேங்காய் பர்பி செஞ்சு அதில் ஸ்பெஷலிஸ்ட் ஆகிட்டாங்க. அதனால் இப்போது இந்த லட்டுலேயும் அவங்க தான் ஸ்பெஷலிஸ்ட் ஆக போகிறாங்க. இப்போ அவங்க உருண்டை செய்ய போகிறாங்க, நீங்கள் பார்க்க போகிறீங்க. 2 கை யூஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு நல்ல ஈவனான பால் கிடைக்கும். சரியா?
நீங்கள் இது மாதிரி பெருசாகவும் பிடிக்கலாம், சின்னதாகவும் பிடிக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப்பு, என்ன சைஸில் வேணுமோ நீங்கள் பிடிச்சி எல்லாருக்கும் சர்வ் பண்ணலாம். இப்போ நம்ம 2 ஸ்வீட்ஸ் பார்த்துட்டோம் இல்லையா? அடுத்து ஒரு டிஷ்ஷு நம்ம பார்க்க போகிறோம். எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? சிலருக்கு ஸ்வீட்டே பிடிக்காது. எனக்கு ஸ்வீட்டே பிடிக்காது. எங்கள் சர்ச்சில் இருக்க நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய அக்காமாரு, எனக்கு ஸ்வீட்டே பிடிக்காது மம்மி, ஸ்வீட்டை என் பக்கத்துலேயே காட்டிடாதீங்கன்னு. அவங்களுக்காக ஒரு அதாவது காரமான டிஷ்ஷு செய்ய போகிறோம். அது என்ன அப்படின்னா, இதே அவல் தான். இந்த அவலை வந்து நம்ம மிக்சியில் பவுட்ரு பண்ணியிருக்கிறோம். நீங்கள் பவுட்ரு பண்ண உங்களுக்கு தெரியலன்னா அம்மாட்ட சொன்னீங்கன்னா அவங்க பவுட்ரு பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேவா? அதுக்கு போடக்கூடிய இன்க்ரீடியன்ஸை பார்க்க போகிறோம். இது இஞ்சி, ஜிஞ்சர். இந்த ஜிஞ்சர் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த இதில் கிரேப் பண்ண போகிறோம். இந்த ஸ்க்ரப்பரில் போட்டு இப்படி பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி துருவி வந்துடும், சின்ன சின்னதாக வந்துடும். ஓகேவா? அடுத்து கேரட்டையும் இதில் என்ன செய்ய போகிறோம், நல்லா இப்படி பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி அழகாக ஸ்லைசஸாக நல்லா அழகாக வந்துடும் பார்க்க. அப்புறம் வந்து கறி லீவ்ஸ், கருவேப்பிலை எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இந்த கருவேப்பிலை. அதுக்கப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸ், கொத்தமல்லி இலை. சரியா? இதுதான் இதில் நம்ம போடக்கூடியது. இதில் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து தயிர், கேர்டு. இது உங்கள் வீட்லேயே கேர்டு சில வீடுகளில் தயார் பண்ணுவாங்க, சிலர் கடையில் வாங்கிக்கலாம். எப்படினாலும் அதை என்ன செய்யலாம், நீங்கள் இப்படி வெட்டி அதை இந்த பவுடர் பண்ண இருக்கிற இந்த அவலில் நம்ம போட போகிறோம். இந்த டிஷ் என்னது மம்மி? தயிர் சாதம். சாதம். இந்த தயிர் போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். தயிர் ஊற்றியாச்சா? இப்போ நம்ம துருவி வச்சுருந்த இந்த கேரட் போட போகிறோம். பாருங்க, கலர்ஃபுல்லான தயிர் சாதம் நம்ம சாப்பிட போகிறோம். ஃபயர்லெஸ் குக்கிங்கில் ரொம்ப ஸ்பெஷலான தயிர் சாதம். ஜிஞ்சர் நம்ம துருவி வச்சுருந்தால அந்த ஜிஞ்சர் போட போகிறோம். அடுத்து இந்த க்ரீன் சில்லி, அதை குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்குறோம், அதை போட போகிறோம். அது பிறகு இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு இதை என்ன செய்ய போகிறோம், நல்லா நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். யம்மியான ஒரு தயிர் சாதம் ரெடி. போகா கர்ட். ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. நீங்களும் உங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணணும். இதோடு சேர்ந்து தயிர் உங்களுக்கு ஒரு வேளை கடையில் வாங்குற தயிர் புளிப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் அதில் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். அப்போ அந்த புளிப்பு எடுத்துரும். ஓகேவா? அப்போ பாருங்கள், சூப்பரான தயிர் சாதம் பார்க்கவே யம்மியாக இருக்குது. 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்லலாம் வைக்கக்கூடிய தயிர் சாதம் மாதிரி பாருங்கள், அடுப்பே இல்லாமல் சூப்பராக செம்மையான ஒரு தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து டேஸ்ட் பண்ண போகிறாங்க ஆர்த்தி அக்கா. ஒவ்வொரு ஸ்வீட்டாக டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குதுன்னு சொல்ல போகிறாங்க. முதல்ல ஒரு போகா ஸ்வீட். இப்போ கூட நான் போகா லட்டு, அவல் லட்டு சாப்பிட போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கு. ஃபைனலி the yummy curd rice. ரொம்ப டேஸ்டியா இருக்கு. ஸோ நம்ம போகால அவல்ல 3 டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ் நம்ம செஞ்சுட்டோம். பாருங்கள், இன்ஸ்டண்ட்டாக ஒரு குக்கிங் ரெசிப்பியை உங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம். நீங்கள் எல்லாம் இந்த வீக்கு உங்கள் பேரண்ட்ஸை நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ண போகிறீங்க. 2 ஸ்வீட்டு, ஒரு தயிர் சாதம், ஒரு காரம், எது அவங்களுக்கு பிடிக்குமோ அதை செஞ்சு அவங்களுடைய அப்ரிசியேஷனை நீங்கள் வாங்கி அதை எங்களுக்கு வீடியோவாக அனுப்பி விடுங்க. காட் பிளஸ் யூ குட்டீஸ். பாய். கௌதம், நம்ம அடுத்து என்ன கற்றுக்க போகிறோம்? வசனம்னு நினைக்கிறேங்க்கா. பேதாந்தேங்களா வசனம்மா, வசனம்ன்ற மாதிரி கேட்டுச்சே. ஆமாம் பாட்டி, இப்போ வசனம் தான் கற்றுக்க போகிறோம். வசனம்மா, என்ன வசனம்? உங்களுக்கு தெரியாதா? இப்போ அதுதான் நம்ம கற்றுக்க போகிறோம். சரி, கத்துறாங்க, நானும் கத்துக்கிறேன். சரி பிள்ளைங்களா, நம்ம எல்லாரும் வசனம் கற்றுக்க போகலாமா? ஹாய் பிள்ளைகளா, எல்லாம் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த விபிஎஸில் நம்ம நிறையா விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி கூட வந்து நான் உங்களுக்கு ஒரு வசனம் சொல்லி கொடுக்கலான்னு இருக்கிறேன்.
வசனம்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். நிறைய பேர் வசனம்னா சந்தோஷமாக படித்து நிறையா விஷயங்களை கற்றுக்கொள்கிறீங்க. இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்குற இந்த வசனத்தை நீங்கள் கவனிங்க. அதை கற்றுக்கொண்டு வந்து நீங்கள் அதை படி நீங்கள் நடக்க போகிறீங்க. எல்லாம் வசனத்தை கற்றுக்கொள்ளுமா? வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோടെ கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பிலிப்பியர் 4:6. நம்ம இன்னொரு தடவை நம்ம சொல்லுவோமா? எல்லாம் அந்த பலூனை பார்த்து நம்ம சொல்ல போகிறோம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோടെ கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பிலிப்பியர் 4:6. இந்த வசனத்தை நம்ம பார்த்துட்டோம். இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் ஒவ்வொரு பலூனையும் பாருங்கள். இப்போ நம்ம இந்த பலூனை பார்க்குறோம். இந்த பலூனில் என்ன இருக்குது? கவலைப்படாமல் அப்படின்னு சொல்லி இருக்குது. கீழே ஒரு படம் வரையப்பட்டிருக்குது. அதில் என்ன பண்ணுறாங்க? கவலைப்படுற மாதிரி இருக்கிறாங்க. அப்போ நம்ம ஏசப்பா நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நீ எதுக்கு என்ன பண்ணக்கூடாது? கவலைப்படக்கூடாது. நீ கவலைப்படாமல் என்ன பண்ணணுமா? இந்த பலூனில் சொல்லப்பட்ட மாதிரி ஜெபம் பண்ணணுமா? ஜெபம் பண்ணி உனக்கு என்ன வேணுமோ அதை ஆண்டவருக்கு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி இந்த பலூனில் சொல்லுது. அப்போ உங்கள் அம்மா அப்பா கிட்ட நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் சொன்னாதானே கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. கவலைப்படாமல் ஏசப்பா கிட்ட உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த என்ன கேட்டாலும் ஏசப்பா என்ன பண்ணுவார்? கொடுப்பாரு. அப்போ ஏசப்பாட்ட நம்ம பேசணுன்னா நமக்கு என்ன இருக்குது? நம்ம ப்ரேயர் பண்ணணும். உங்கள் அம்மா கிட்ட பேசணுன்னா நீங்கள் அதுக்குன்னு நேரத்தை ஒதுக்குவீங்க. அதே மாதிரி ஏசப்பாட்ட பேசணுன்னா நீங்கள் ப்ரேயர் பண்ணிங்கன்னா ஏசப்பா என்ன பண்ணுவார்? உங்களுக்கு தருவார். இப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன்? கவலைப்படக்கூடாது. அப்போ நம்ம எதை விடணும்? கவலைப்படுற விட்டுறணும். இந்த மாதிரி கவலை நம்மளுடைய வாழ்க்கையிலேருந்து போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் ஏசப்பாவை நம்புவோம். அப்போ என்ன பண்ணுவோம்? ஜெபமும் வேண்டுதலும் காணப்படணும். ஜெபம் வேண்டுதல்னால் என்ன? ஏசப்பா கிட்ட நமக்கு என்ன தேவையோ என்ன பண்ணணும்? சொல்லணும். ஏசப்பா கிட்ட நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, நான் சொல்லிட்டேனே எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா ஏசப்பா உங்களுக்கு 3 காரியங்கள் தருவார். நான் என்னென்னு உங்களுக்கு சொல்லட்டா? இந்த பலூனை பாருங்கள் எல்லாரும். இதில் 3 விஷயங்கள் இருக்குது. ஒன்று ஹெல்த், 2வது வெல்த், 3வது பிளஸ்ஸிங்ஸ். ஹெல்த்னா என்ன? நம்ம ஏசப்பா எந்த நோயும் வராமல் நம்மளை பாதுகாக்கிறாரு. அதுதான் ஹெல்த். எந்த காய்ச்சலும் வரக்கூடாது. இப்போ நிறையா பேருக்கு வைரஸ் வருது. அந்த வைரஸ்லேருந்து ஏசப்பா பாதுகாப்பார். அடுத்து வெல்த். வெல்த்னா என்ன? செல்வம். நமக்கு ஏசப்பா பணம், காசு, நமக்கு தேவையான எல்லா காரியங்களும் என்ன பண்ணுவார்? கொடுப்பாரு. இப்போ 3வது விஷயம் என்னது? பிளஸ்ஸிங்ஸ். ஏசப்பா இது 2 கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நமக்கு தேவையான ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவார்? கொடுப்பாரு. அதுக்கு நான் ஒன்று செய்யணும்னு சொன்னேன். இந்த என்ன பண்ணக்கூடாது? கவலைப்படக்கூடாது. இந்த பலூன் என்ன பண்ணுது? கவலைப்பட்டனால உடஞ்சி போச்சு. இப்போ இது போன உடனே நம்ம என்ன பண்ணோம்? ஜெபம் பண்ணோம். ஏசப்பா இந்த 3 ஆசீர்வாதங்களை கொடுத்தாரு. பிள்ளைங்களா, போன வாரம் கொடுத்த சேலஞ்ச் எல்லாரும் பண்ணிட்டீங்களா? சூப்பர், வெரி குட். சரி, இப்போ அந்த சேலஞ்ச் என்ன நம்ம பார்ப்போமா? உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கு. அப்படியே வசனத்தை கேட்டவுடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளும். கர்த்தருக்கு மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். ஏறாதவையும் அவனோட கூட வந்திருந்தவர்களையும் சந்தோஷப்படுத்தும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. ஆவியின் கனியும் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். நான் உம்முடைய
கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன். உங்களுடைய லட்சியத்தை நான் நிறைவேற்றப்படுகிறேன். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. சந்தோஷப்பட்டு கலி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நான் எங்கள் ஆட்சி தாத்தாக்கு ரொம்ப தேங்க் பண்ணுறேன். ஏன்னா அவங்க எங்கள் எல்லா இதுலேயும் கூட சப்போர்ட் பண்ணுவாங்க. சந்தோஷத்தை பார்க்கிலும் அதீத சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தி. கர்த்தருக்குள் எப்பொழுது சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறந்து சொல்கிறேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க ஒவ்வொரு வாரம் பண்ற சேலஞ்செல்லாம் பார்த்தோம், ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த வாரம் சேலஞ்ச் என்னதுக்கா? இந்த வாரம் சேலஞ்ச் என்ன தெரியுமா? இந்த வாரம் நம்ம ப்ரேயர் பத்தி தானே படிக்கிறோம். அதனால ப்ரேயர் சம்பந்தமா ஒரு சேலஞ்ச் பார்க்க போறோம். What do you pray for? I pray for my studies, my family. எல்லாத்துக்காகவும் ப்ரேயர் பண்ணுவேன்க்கா. ஓ ஆமாம், இது மாதிரி நமக்கு நிறையா ப்ரேயர் பாயிண்ட்ஸ் இருக்கும்ல. நீங்கள் கூட நிறைய இதுக்காக ப்ரேயர் பண்ணுவீங்கல்ல. இது மாதிரி உங்களுக்கு சில நேரம் கஷ்டமான சூழ்நிலை, ஏதாச்சும் சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும். இதுக்காகனா நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை, ஏதாச்சும் கஷ்டமாக இருக்காக்கா? ஏதாச்சும்? எனக்கு படிப்பு தான்க்கா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நிறையா இருக்குது. நிறைய பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். படிக்கும்போது அப்படியே தூங்கிடுவோம். சில நேரம் படிக்கும்போது ஏதாச்சும் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். இப்படிலாம் இருக்கும்ல. அது நிறைய பேருக்கு படிக்கிறது ரொம்ப கஷ்டம். இதுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணலாம். ஓகே, இதுதான் இந்த வாரத்துக்கு உண்டான டாபிக். பிள்ளைங்களா, நீங்கள் வீடியோ எடுத்து அனுப்பும்போது ஐ ப்ரே ஃபார் மை பேரண்ட்ஸ், ஐ ப்ரே ஃபார் மை கண்ட்ரி, இந்த மாதிரி நீங்கள் சொல்லி அனுப்பலாம். உங்களுக்கு எதுக்காக ப்ரேயர் பண்ணணும்னு தோணுதோ அதுக்காக நீங்கள் சொல்லணும். ஓகேவா? இதை நீங்கள் வீடியோ எடுத்து அனுப்பும்போது நீங்கள் சொல்லலாம். இல்லாட்டி இந்த ஆக்ஷன் மூலமாக நீங்கள் எனக்கு ஒரு ஐடியா. அக்கா, இது பாருங்களேன், நான் இப்படி பண்ணியிருக்கேன்க்கா. ஐ ப்ரே ஃபார் மை ஃபேமிலி. வாவ், சூப்பர். பிள்ளைகளை நீங்களும் இப்படி பண்ணலாம். அது மாதிரி நீங்கள் அழகாக படம் வரைஞ்சு கூட நீங்கள் சொல்லலாம். உங்களுக்கு எது தேவையோன்னு சொல்லி அது எல்லாத்தையும் நீங்கள் வரைஞ்சு கூட நான் இதுக்காக நான் ப்ரேயர் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஓகேவா? இந்த சேலஞ்ச் நீங்கள் செஞ்சு அனுப்புனீங்கன்னா நீங்கள் கேம் ஷோவில் வரக்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதனால நீங்கள் மறக்காமல் இந்த சேலஞ்ச் நீங்கள் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, நர்மதாக்கா, நீங்க பண்ணுவீங்களா இந்த சேலஞ்ச்? கண்டிப்பா பண்ணுவேன்க்கா. ஓகே, நாங்களும் பண்ணுவோம். அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து இதை பண்ணி நம்ம சீக்கிரம் சென்ட் பண்ணிடலாம். ஓகேயா? ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாரம் ப்ரோக்ராம் நல்லா இருந்துச்சா? ஓகே, இந்த வாரத்துலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்? இன்றைக்கி நம்ம பார்த்தது மாதிரியே நம்ம வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டங்கள் இருந்துச்சுன்னா அதை நம்மளால் முடியாதப்ப அதை ஏசப்பாட சொல்லும் போது அது எல்லாத்தையும் ஏசப்பா என்ன பண்ணுவாங்கன்னா ஈஸியாகி தந்துடுவாங்க. நீங்கள் என்னால் இது பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நமக்கு கஷ்டமாக தோணலாம். ஆனால் அந்த விஷயத்தெல்லாம் தானியேல் அங்கிள் எப்படி ஏசப்பா கிட்ட சொல்லி அந்த கஷ்டத்தெல்லாம் அவங்க மாற்றிக்கிட்டாங்களோ, அதே போல் உங்களுக்குலாம் எது எது கடினமாக தோணுதோ அந்த விஷயத்தை நீங்கள் ஏசப்பா கிட்ட சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஏசப்பா அதை லகுவாக்கி உங்களுக்கு ஈஸியாக்கி உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. ஓகேயா? நம்மளும் நிறைய விஷயங்களை விடணும்னு நினைக்கிறோம், ஆனால் விட முடியல. பொய் சொல்லக்கூடாதுன்னு நினைப்போம், அம்மா அப்பாவை எதிர்த்து பேசக்கூடாதுன்னு நினைப்போம். நம்ம எடுத்துட்டு கொஞ்ச நாள் 2 நாள் என்ன பண்ணுவோம், அதை ஃபாலோ பண்ணுவோம். அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணிடும், நம்மளால் அது முடியாமல் போயிடும். ஆனால் நம்ம என்ன பண்ணணும், அந்த கழுகு எப்படி கஷ்டமான விஷயத்தை ஈஸியாக்கிக்குதோ அது போல் நம்மளும் நம்மளுடைய கஷ்டத்தை ஈஸியாக்கிக்க நம்ம யார்கிட்ட கேட்குறோம்னா ஏசப்பா கிட்ட கேட்கணும். நம்ம இன்னைக்கு தலைப்பில் கூட பார்த்தோம்ல, ஆஸ்க் அண்ட் ஃப்ளை அப்படி சொல்லி பார்த்தோம்ல. அப்போ நம்ம எந்தெந்த விஷயம் கஷ்டமாக அவங்களுக்கு தோணுதோ அதை நீங்கள் ஏசப்பா கிட்ட கேட்கும்போது கண்டிப்பாக அந்த விஷயத்தை ஏசப்பா உங்களுக்கு ஈஸியாக்கி கொடுத்துருவாங்க. ஓகே பிள்ளைங்களா, நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? ஓகே, எல்லாரும் கண்ணை மூடிக்கோங்க. உங்களுக்கு எந்தெந்த விஷயம்லாம் இந்த நேரத்தில் கஷ்டமாக நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் மனசுக்குள்ள கொண்டு வந்துட்டு நீங்கள் ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ண போகிறீங்க. அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட நாங்கள் கற்றுக்கிட்ட ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த நீ உதவி செய்யுங்க. எங்களால் முடியாது அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் உங்கள் ஆண்டவரே நாங்கள் சொல்லி அதுக்கான பதிலை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே கௌதம், நம்ம கிளம்பலாமா? பாய் சொல்லிடுமா பிள்ளைங்களுக்கு? ஓகேக்கா, பாய்.
ராஜா பார்க்க போறோம் 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 பயணம் போறோம் நாங்க இயேசு ராஜா பார்க்க போறோம். இல்லைக்கா அந்த கதையில் அவங்க டேக் பேச்சா இந்த தண்ணி வெள்ளையாயிருச்சுடா, இது எப்படி வெள்ளையாக்குன நீ? உங்களுக்கு பதில் கொடுப்பாங்க. ஓ சரி. பேராண்டி வசனமா சொல்றீங்க இப்போ வசனம் சத்தம் கேக்குது. என்ன பேராண்டிகளா வசனம் கேக்குது, வசனம் சொல்லி தர போறீங்களா? கேள்வி கேட்காத, ஸ்கிப் பண்ணிருச்சு. ஈகிள் வேட்டையாடுறப்ப பயப்படவே பயப்படாது. ஒரு அனிமலை குறி வச்சுட்டா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் வந்து நம்ம இந்த வாரம் வந்து இங்கே அந்த கதை சொன்னாங்க. என்ன கதை? இந்த வாரம் அவங்களுக்கு வேக்சின் இல்லை, மறந்து போயிடுச்சு. சொல்லி கொடுங்க. இயேசுவுக்காக ஓ தனனானா இயேசுவுக்காக. ஹாய் குட்டீஸ். ஹாய் குட்டீஸ். தேங்க் யூ. சொல்லுதே வெல்கம் டு. ஓகே, இந்த வார சேலஞ்ச் என்னன்னு தெரியுமா? அது நானே சொல்லிட்டேனே. ஐ ப்ரே ஃபார் மை ஸ்டடீஸ், ஐ ப்ரே ஃபார் மை சில், ஐயோ, ஐ ப்ரே ஃபார் மை பேரண்ட்ஸ், ஐ ப்ரே நீங்கள் வந்து சொல்லலாம், இல்லாட்டி இந்த ஆக்ஷன் மூலமாக நீங்கள் வந்து சொல்லலாம். ஓகே பாய் சொல்லிடலாம் கௌதம்.